கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வருதுன்னு சொல்லிட்டு. சிம்பிள் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஆட்டா மைதாவை ப்ரௌனியோட பேஸாக யூஸ் பண்ணாமல் பிஸ்கட்ஸை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். இது 2 டைப்ஸ் ஆஃப் கார்னிஷிங்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சம்யா ஜூம். இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறது ஓரியோ பிஸ்கட்ஸ் தான். 3 பேக்கெட்ஸ் ஆஃப் நான் ஓரியோ பிஸ்கட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேஸ் கொஞ்சம் திக்காக வரும். நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கலாம், இல்லை அதர் ஃப்ளேவர்ஸ் கூட எடுத்துக்கலாம். பிஸ்கட்ஸை 2-3 பீசஸாக நம்ம பிரேக் பண்ணிவிட்டு மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். ஃபைன் பவுடரை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிற செகண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து டார்க் சாக்லேட்டு. ஒரு 1/4 கப் வந்து கிரேட்டட் டார்க் சாக்லேட் நான் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நல்லா கொதித்த பால் நம்ம வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், லம்ப்ஸ் இல்லாமல். பால் நல்லா கொதிக்கிற பாலாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஓரியோ பிஸ்கட் பவுடரோட இந்த சாக்லேட் கனாஜை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காகவே தான் வரும் பேட்டரு உங்களுக்கு. ஏன்னா இந்த கனாஜ் வந்து பத்தாது, கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கும் பேட்டர். இப்போ திக்காக இருக்குது. இது கூட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். திக்காகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் இன்னும் வந்து பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பால் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்குல்ல, இந்த மாதிரி தான், இந்த கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ப்ரௌனி பேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கேக் டின் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆயிலால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலே பட்டர் பேப்பரை அதுக்கு பேஸாக நம்ம வந்து போட்டுட்டு அது மேலேயே நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிடுறோம். கேக் டின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரௌனியோட பேட்டரை வந்து ஆட் பண்ணிடலாம். எப்படி பிரிக்க பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சி. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து ப்ரௌனி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வர்றதுக்கு. டின்னை லைட்டாக நம்ம வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம், ஏர் பபிள்ஸ் எல்லாம் சப்ரஸ் ஆகிறதுக்காக. கடாயை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸு. பேஸாக நான் வந்து சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கேக் டின்னை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். நியர்லி 30 to 40 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு. 30 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம செக் பண்ணிக்கலாம் டூத் பிக் வச்சு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைம் டிஃபர் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பேக் பண்ணணும். டூத் பிக் வந்து நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஆற வைக்கலாம். நல்லா ஆறிட்ட பிறகு தான் நம்ம டீமோல்ட் பண்ணணும். இப்போ ஆறிடுச்சு, நம்ம டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள். எங்கேயுமே வந்து பியலை எதுவுமே ஆகலை, நல்லா அழகாக வருது பாருங்கள். டேஸ்ட் வைஸ் வண்டி ப்ரௌனி நல்லா இருந்தால் போதாது, அதோடய ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கணும். நம்ம இதை கார்னிஷ் பண்ண போகிறோம் 2 வேஸில். இதை வந்து நான் 2 இதாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து நம்ம மில்க் சாக்லேட் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். இன்னொன்று டார்க் சாக்லேட்டை வச்சு நம்ம வந்து கார்னிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான 100 கிராம் மில்க் சாக்லேட் வந்து நான் பீசஸாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கிற பால் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணுறோம். லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து இதை ப்ரௌனி மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம் செட் ஆகிறதுக்கு. இன்னொரு ஹாஃபை நம்ம வேறு டைப் ஆஃப் கார்னிஷிங் பண்ண போகிறோம். இதுக்கு நான் கொக்கோ பவுடர் வந்து டஸ்ட் பண்ணுறேன்.
மில்க் சாக்லேட் மேலே நம்ம வந்து ஜிக்ஸாக் போட போகிறோம். அது டார்க் சாக்லேட்டில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நான் கொஞ்சோண்டு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் ஹாட் மில்கில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் இது திக்காகவே இருக்கணும், ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இது ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறோம். சின்ன ஹோல் இருந்தால் போதும் உங்களுக்கு. அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே ஜிக்ஸாக் நம்ம வந்து போடுறோம். கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ண சைடை வந்து நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இறங்குது கத்தி. உங்களுக்கு அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது நம்மளோட ப்ரௌனி. நார்மலி ப்ரௌனி பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹார்டாக வரும் சிலவங்களுக்குலாம். ஆனால் நம்ம பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணி இவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப டைமும் எடுக்கலை, ஆனால் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ப்ரௌனி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை இன்னும் கார்னிஷ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணல. லைட்டாக கிரேட்டட் மில்க் சாக்லேட் வந்து சென்டர் பாயிண்ட்டில் நான் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு அழகாக செட் ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு 2 பார்ட்டும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். சிம்பிள் வேல சிம்பிள் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு அழகாக பண்ணலாம் இந்த ப்ரௌனியை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.